வா வந்து வண்டியில வர சரி. பாவம் நமக்கு வேண்டாம். என் வயிற்றுல வர்ற உன் குழந்தை ஒரு திருடனோட பையனும். என்ன நடந்ததுன்னு தெரியாம பேத வா. சேட்டாரத்தை சொல்லிட்டான். இன்னொருத்தனோட பணம் நமக்கு. அடியே இது நல்ல பணம் இல்லடி, கும்பிட்டு கள்ள பணம். நல்லவனோட பணம் பாபத்தை தான் கொண்டு வரும். ஆனா கெட்டவனோட பைத்தியம் சேர்த்து கொண்டு வரும். அது நமக்கு வேணாம். வாட்டர் சேகர் மாசானத்துல இருந்து என் உசுரை காப்பாத்துறீங்க. உனக்கு ஏதாவது செய்யணுமா? உசுரை வேணா கொடுப்போம். ஆனா அது பணம் பயமா இருக்க முருகா. அவங்க நம்ம நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. வேணாம். சரி இந்த பணத்தை எங்கேயும் விட்டுட்டு போனா அந்த பழி ஒண்ணுதான் வந்து சேரும். பணத்தோட சொந்தக்காரங்கிட்டே ஒப்படைச்சிட்டு நம்ம எங்கேயாச்சும் போய் நிம்மதியா வாழலாம். நீ எங்களோடய வந்துட. பாபுல மாட்டினதும் பணத்தை திருப்பி கொடுக்க வந்தேன்ட்டு போய் சொல்கிறான் போதே. ஆமாங்க போதே. கூட இருந்தா காசுக்கு போகிற இடம் தெரியுதுங்க போதே. சாகும்போது யார் கையில் சாவரன்னு ஒருத்தன் தெரியாமல் சாகக்கூடாது. நான் தான் ராயர். என் பணத்தை தான் நீ தொட்டிருக்க. இதுக்கு முன்ன ஒரு தடவை என் கட்டையை அடிச்சிருக்க. எனக்கு கொள்ற தள்ளி போட முடியுமா? கேட்டவன் தான் மட்டும் தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு காதலிச்சதை தவிர அந்த புள்ள எந்த தப்பும் செய்யலை. வயிற்றுல குழந்தை வளருது. நாளைக்கு ஊர் தப்பாக பேச அதை தாங்க மாட்டா. ரொம்ப நல்ல பொண்ணு ராயா. அவ கழுத்தில் ஒரு தாலி கட்ட மட்டும் செத்த நேரம் அவகாசம் தெரியா? சாகிறது யாராலன்னு தெரியும்போது பிறக்கிறது யாராலன்னு தெரியணும்ல ராயா. இவங்களை விட்டுருங்கடா.
படுத்திட்டால. நீ வேணா பாரு, இனிமே நம்ம நல்லா இருப்போம். அஞ்சு மணி ஆயிடுச்சு. சிட்டிக்குள்ளே இனிமேல் விட மாட்டான். நீங்கள் 2 பேரும் இங்கனே இருங்க, நான் போய் வரேன். ஏன்டா ஒரு கொலகாரம் கூட இடத்தினால் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். மாஸ்டர் எல்லாம் எனக்கு தெரியும். ஒழுங்கா வேலை பார்க்காட்டி எல்லாரையும் அனுப்பிச்சிடுவேன். யாரை நம்பியும் இந்த மங்கா கிடையாது. பின்ன எப்படி பேசுவாங்களா? என்னது? அதெல்லாம் நீ சொல்லாத, சொல்றது செய்ய. காரைக்குடியில இருந்து நல்லா மழை போடுவான்னு சொல்லி உங்க அத்தை பையனை ட்ரெயின்ல ஏசி டிக்கெட் போட்டு கூட்டிட்டு வந்தியே. மனுஷன் சாப்பிடுவாரா அவன் போட்ட வடைய? ஒரு நிமிஷம். என்ன ப்ரொஃபசர் இன்னைக்கு லேட்டா? ஸ்ரீ முருகன் இட்லி கடைக்கு போய் சூடா சாம்பார் கூட சாப்பிட்டு வந்தோம். அதுதான் லேட். அப்படியா? இது இவன் என்னோட ஃப்ரெண்ட். ஹலோ. ஸ்ரீ முருகன் இட்லிஸோட ஓனர் தான் இந்த ஆண்டி. பார்க்கலாம். மார்னிங் ப்ரொஃபசர். கேட்டுச்சா? உனக்கு எப்படி கேக்கும்? நம்ம கடை வட கேவலமா இருக்குன்னு திட்டிட்டு போறாரு. இரு லைன்ல இரு. பிராக்டிஸ் போறேன்னு சொல்லி உட்கார்ந்து தம் அடிச்சிட்டு இப்படி தம் அடிச்சா எப்படி அத்லெட் ஆவ? உங்க அப்பா எல்லாம் எப்படி ஓடுவார் தெரியுமா? அவ்வளோ ஒழுக்கமா இருந்தாரு. இனிமே இப்படி பண்ணாத. சரிம்மா. சுதர் ஜா தும் லோக். போடா போய் பிராக்டிஸ் பண்ணு. லைன்ல இருக்கியா? சரி சரி, அந்த 2 வீட்டு ஆர்டரை கரெக்டா அனுப்பி வை. எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. மெசேஜ் மறந்துடாத. முருகனை கொன்னதால அனாதையா நின்னது மங்கா மட்டும் இல்லை, நானும் தான். எப்படி வாழணுங்கிறதுக்கு உதாரணம் மங்கா, எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் நாங்கள். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.